அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தாருக்கு உண்டான ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை அவிச்சு லேசாக திருவி வச்சுருக்கேன். சின்ன கேரட்டையும் திருவி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய் பூ, 1 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய், கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி, புதினா தழை, காய பவுடர், தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அவிச்சு துருவி வச்ச உருளைக்கிழங்கோட கேரட்டு சேர்த்துக்கலாம். துருவின கேரட்டை, வெங்காயம், மிளகாய், கருவேப்பில், மல்லி இலை, புதினா இலை, ரவை சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் பூ, அரிசி மாவு, கடலை மாவு, காய பவுடர், தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் மஞ்சள் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம பிசைஞ்சு எடுத்தாச்சு. பிசைஞ்சதை இப்போ உருண்டை பண்ணிக்கிறலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருண்டை பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி இருக்க மாவு அவ்வளோத்தையும் உருண்டை பண்ணிடலாம். எல்லா மாவையும் உருண்டை பண்ணியாச்சு. ஒரு 12-13 உருண்டை வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்ல சூடேறின பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம் ஸ்டவ்வை. ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு. பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்தாச்சு. சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.